என் வாழ்க்கையில நரக வேதனை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பைனல் கார்ட்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி நடக்க முடியாம பெட் ரிடனா இருந்த அந்த காலகட்டம் தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பெட் ரிடனா இருக்கோம். உடம்புல வந்து பெயின் இருக்கு. எழுந்து நடக்க முடியல. இதில வேற அ மனவேதனை வேறங்க. அதாவது நம்ம எப்படா வந்து கீழ விழுவோம், கைத்தட்டி சிரிக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து ரெடியா காத்துட்ருப்பாங்க. அந்த சந்தர்ப்பம் வரும்போது கரெக்ட்டா அந்த வேலைய வந்து அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் இருந்த காலகட்டம் வந்து அது. ஏன்னா நான் 8 வருஷம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேனா, திடீர்னு வந்து உட்கார உட்கார வச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெயினும் வந்து குணமாகவே இல்ல. அந்த 3 வாரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்போ தான் பக்கத்து வீட்ல இருக்க ஒரு ஆன்டி சொன்னாங்க, அ அடையார்ல வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 5 எக்ஸர்சைஸ் வந்து சொல்லி தருவாங்க. அத கத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்ல குணமாயிடும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நாங்களும் வந்து போய் பார்த்து ரூ. 5,000 ஃபீஸ் கட்டி அந்த எக்ஸர்சைஸ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையுமே செஞ்சேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு குணமாகல. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தாங்க.